ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற காரை காட்டு யானை தாக்கியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? தற்பொழுது அந்த தாக்குதலுக்குள்ளான கார் பத்திரமா அங்கிருந்து வெளியேறியிருக்கா? அங்க நிலவக்கூடிய பதற்றம் தணிக்கப்பட்டதா? விவரமா பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலை பார்த்தோம்னா முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு நடுவே அமைஞ்சிருக்கு. இந்த சாலை வழியாகத்தான் தெப்பக்காடி யானைகள் மற்றும் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தரக்கூடிய இந்த சாலையாக உள்ளது. இந்த சாலையோரத்துல தினந்தோறும் யானைகள் தண்ணீர் பருகுவதற்காகவும் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு செல்வதற்காகவும் அடிக்கடி இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறது. அப்போது யானைகள் வரும்போது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளுமாறு வனத்துறையினர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வந்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளின் காரை இன்னைக்கு ஒரு யானை காட்டு யானை சாலையை கடக்கும் போது கூட்டத்தில் இருந்த ஒரு யானை குட்டியோட அந்த சுற்றுலா பயணிகள் வாகனத்தை தாக்கியிருக்கு. முதல்ல துதிக்கையால தாக்கிய அந்த காட்டு யானை பின்பு அதன் முன்னன் கால்களை வச்சும் அந்த சுற்றுலா பயணிகள் காரை ஆக்ரோஷமா தாக்கியிருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்காம அப்படியே நின்றுட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 2 பக்கமும் சாலையிலுமே வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. பின்பு இந்த யானைகள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வனப்பகுதிக்கு சென்ற பிறகு இந்த பகுதியில் போக்குவரத்து சீரானது. இந்த யானை தாக்கியதால் இந்த சுற்றுலா பயணிகள் அதாவது கேரள மாநிலத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் வாகனம் முன்பகுதி சேதமானது. நல்வாய்ப்பாக அவர்கள் யாரும் வாகனத்தை விட்டு இறங்காதனால உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால வனத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா யானைகள் சாலையை கடக்கிறத தெரிஞ்சுச்சுன்னா வெகு தூரத்திலேயே தங்களது வாகனத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். யானை கடந்த பின்பே இந்த சாலையை கடக்குமாறு வனத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி வில்லியம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி